மீண்டும் இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு டென்ஷன். யுஏஇ மேல ஈரான் மிசைல் தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. ரீசெண்டா எஸ்டர்டே இதனால யுஎஸ் மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் தொடர்ந்து பிரைஸ் ஆயிட்டு இருக்கு. $114 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 2 டேஸாவே மார்க்கெட் நேரோவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24,200க்கும் 23,900க்கும் இன்பிட்வீன்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸை வந்து பார்க்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்குது Q4 ரிசல்ட் சீசன். இந்தியா ஃபோக்குங்கிற ஒரு கம்பெனி, அதாவது ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனி, கிட்டத்தட்ட 7 மடங்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ஒரே நாளில் 10% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கடுத்து கேம்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பேக் அண்ட் சர்வர் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கம்பெனி வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 9% வரைக்கும் இன்னைக்கு ஒரே நாளில் ரைஸ் ஆயிருக்கு. மூணாவது வந்து ஃபார்மா கம்பெனி. அதாவது இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸ்ல கூட ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது தான் பார்த்தோம். வாக்கட் ஃபார்மாங்கிற ஒரு ஸ்டாக்கு லாஸ்ட் இயர் 45 கோடி ரூபாய் லாஸ்ல இருந்தது. இப்போ 164 கோடி ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்து காமிச்சிருக்காங்க Q4 ரிசல்ட்ஸ். ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல கெய்னிங்ல இருந்து இருக்குது. இந்த செக்டாருடைய டெக்னிக்கல் சார்ட்டையும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். நிப்டி பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸையும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 2 டேஸாவே இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டருக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகல, அப் சைடும் பிரேக் அவுட் ஆகல. ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். 24,250 24,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் 23,900ங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்கும். இன்பிட்வீன்ல ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் கிரியேட் ஆகும். இந்த லெவலில் நாளைக்கும் இதே இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. சேம் சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். அப்சைடில் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய டாப் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதாவது 78,000ங்கிறது இந்த ஷோல்டர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அப்சைடில் 78,000ங்கிறது ஷோல்டருடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். பாட்டம் சப்போர்ட் 76,300ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ஒன்று அப்சைடில் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும், ரெக்கவர் ஆகுது அப்படின்னா 78,000க்கு மேலே ட்ரேட் ஆகணும். டவுன் சைடில் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 76,300க்கு பிலோவில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த டபுள் பாட்டம் ஜோனில் இருக்கு பாருங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து May 6th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். 54,300 54,320க்கு பிலோவில் நாளைக்கு வந்து ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 to 3 டைம்ஸ் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. இது வரைக்கும் வந்த மார்க்கெட்டு ஷார்ப்பாக இந்த இடத்துல ரெக்கவர் ஆகலை. ரெக்கவர் ஆகினா மேலே போனால் அப்படியே ரைஸ் ஆகி போயிருக்கணும். ஓகே, அகெயின் மார்க்கெட் கீழே வந்து செகண்ட் டைமாக இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் ஷார்ப்பாக ஃபால் ஆகும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய பாட்டம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு 500 புள்ளிகள் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே மாதிரி தான் டபுள் பாட்டம் ஜோன், அதாவது 54,300ங்கிறது க்ரூஷியல் லெவல். இதையும் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி கரெக்டாக இந்த சப்போர்ட் லைனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது டவுன் சைடு உடைக்குது அப்படின்னா இன்னுமே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். இதை வாட்ச் பண்ணி பாருங்க. செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது ஃபார்மா செக்டார் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது பாருங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்தது. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு முறையாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி Q4 ரிசல்ட்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வாக்கட் ஃபார்மா வந்து 45 கோடி ரூபாய் லாஸ் காமிச்சவங்க 164 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காமிக்கிறாங்க அப்படின்னா ஃபார்மா செக்டாருக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குன்னு அர்த்தம், ஒரு பாசிட்டிவான இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம், டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம்.
இதே போலவே கரெக்டா ஹெல்த் கேரும் இந்த மாதிரி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்ல கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ட் ஜோன், அதாவது 15,100ங்கிற ரெசிஸ்டன்ட் ஜோன்ல இருக்குது. இதுவுமே இந்த வாரம் பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத வாட்ச் பண்ணி பாருங்க. ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா செக்டர், குறிப்பா ஃபார்மா செக்டர் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். நான் இப்போ வச்சிருக்க வந்து H1ல வந்து வச்சிருக்கேன். H1ல கிளியரா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. ரீசெண்டா தான் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த பவுன்ஸ் ஆயிருப்பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 10,250க்கு பிலோவில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கிடையாது. அதே நேரம் இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில், அதாவது 9,700க்கு பிலோவில் ட்ரேட் ஆகிற வரைக்குமே அண்டர் இந்த பிரேக் அவுட் வந்து ஒர்க் ஆகும். டுவோர்ட்ஸ் 9,300 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.